எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சென்ட்ரல் லோகேஷ். நம்ம தமிழ்நாடு சந்தனம் மற்றும் செம்மர விவசாயிகள் சங்கத்தோட முகநூல் பக்கத்தில் மொத்தம் 102 ஃபாலோவர்ஸ் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம முகநூல் பக்கத்தின் முதல் நேரலை பதிவு இது இந்த 100 ஃபாலோவர்ஸ் நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் நம்மளால் லைவ் போட முடியாமல் இருந்துச்சு. இப்போ 100 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆகிட்டோங்கிறதுனால முதல் லைவ் போட்டாச்சு. சரி, முதல் லைவில் அப்படி என்ன தான் பேசலாம் அப்படின்னா, சமீபமாக நாம் சந்தன விவசாயிகள் குழுவில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற பதிவுகளில் முக்கியமான ஒன்று இந்த தர்பூசணி. சேலம் பகுதியில் கோசக்கான்னு சொல்லுவோம். இந்த தர்பூசணியில் நிறமைகள், செயற்கை நிறமைகள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையும், அப்படி இல்லை ஒரு பொருளையும், அப்படி இல்லை அது வந்து இயற்கையாகவே நிறமை அந்த மாதிரி தான் இருக்கும். பல உணவுகளில் இயற்கை நிறமைகள் உள்ளன. தர்பூசணியில் இந்த மாதிரி சிவப்பு நிறங்கள், பிங்க் நிறங்கள், அடர் சிவப்பு நிறங்கள், அடர் பிங்க் நிறங்கள் இருக்கக்கூடிய வகையான தர்பூசணிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம விவசாய சங்க நண்பர்கள், விவசாயம் சார்ந்த வழக்கறிஞர்கள், நம்ம தமிழ்நாடு சந்தனம் மற்றும் நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் எல்லாம் நிறைய தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு, நம்ம சந்தனத்தில் பழத்தில் இருக்கக்கூடிய நிறமை எந்த அளவுக்கு ரொம்ப நிறத்தை மாற்றக்கூடியது, ஒரு ஏற்படுத்தக்கூடியது, ஒரு சட்டையில் பட்டால் நம்ம கையில் பட்டால் எந்த அளவுக்கு அது ஒரு நிறத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தர்பூசணி சென்னை பகுதியில் வாங்குகிறேன். தோட்டத்திலிருந்து விற்பனையாகி வெளியே வந்திருக்கு. அந்த வெளியே வந்த இடத்துல தோட்டத்துக்கு பக்கத்திலே வாங்குகிறேன். அதனோட விலை கிலோ 20 ரூபா 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கடந்த 5 வருஷமாக சராசரியாக இன்ஃப்ளமேஷன், பணவீக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5.5% வருது. அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு பொருளுக்கு செலவு செய்கிற தொகையை விட அதிகமாக 5.5% செலவு செஞ்சால் தான், இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருளுக்கு செலவு செஞ்ச தொகையை விட 5.5% அதிகமாக செலவு செஞ்சால் தான் அதே பொருளை இன்றைக்கி வாங்க முடியும். அப்படிங்கிற அந்த விலையேற்றத்தை தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சதவீதத்தில் விலை ஏறி இருக்குது. இந்த 5.5%ங்கிறது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடச்சிருது. அதை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். அப்படி 5.5% விலை ஏறி இருக்குது அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் 20 ரூபாய்க்கு வாங்கின ஒரு கிலோ தர்பூசணியோட விலை இன்றைக்கி 26 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஆனால் இன்றைக்குமே அந்த பணவீக்கமெல்லாம் கருத்தில் கொள்ளப்படலை. ஒரு பொருளை உருவாக்கி இருக்கிறோன்றப்ப அது சீக்கிரமாக கெட்டு போயிருங்கிற தன்மை இருக்கிறப்ப, அது கெட்டுறதுக்குள்ளே அதை பயன்படுத்தி முடிச்சிடணும் அப்படின்னா அந்த பொருளோட விலையை குறைச்சி கொடுத்துக்கணும். மார்க்கெட்டில் குறைச்சி கொடுத்தா நிறைய பேர் வாங்குவாங்க, சீக்கிரம் பயன்படுத்திடுவாங்க. அதனால் அந்த பொருளோட விலை குறையுது. ஒரு பொருள் கிடைக்கல, அந்த பொருளுக்கு விலை அதிகமாக வச்சாதான் கம்மியாக வாங்குவாங்க. அப்போ தான் நிறைய பேர் வாங்குறவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும். அப்படிங்கிற சமயத்தில் அந்த பொருளோட விலை ஏறுது. இந்த கான்செப்டில் தான் விவசாய பொருட்களுக்கு விலை போய்கிட்டு இருக்குது. இந்த பணவீக்கம் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு விவசாய உற்பத்தியின் அளவும் அதனோட தேவையின் அளவும் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிற ரெண்டையும் பொறுத்து தான் அதனோட விவசாய உற்பத்தியோட விலை ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனையில் நமக்கு 26 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்க வேண்டிய தர்பூசணி பழம் இப்போ 20 ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் இந்த நிறமை பிரச்சனை, செயற்கை நிறமை பிரச்சனை வந்த காரணத்தினால, அதாவது சிகப்பாக இருந்தால் தான் மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக வியாபாரிகளே அல்லது விவசாயிகளே ஊசி மூலமாக அதுக்கு உள்ள செயற்கை நிறமை கொடுக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு பொருளையின் காரணமாக 20 ரூபாய்க்கு குறைந்தபட்சம் விற்கப்பட்டிருக்க வேண்டிய, நான் லாபத்தை பற்றி பேசல, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே விலைக்கு விற்றுருந்தா கூட விற்கப்பட்டிருக்க வேண்டிய அந்த தர்பூசணி இன்னைக்கு 15 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இது பல விவசாயிகள் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சம்பாரிச்சதை விட ஒவ்வொரு கிலோவுக்கும் 10 ரூபாய் கம்மியாக சம்பாரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அன்னைக்கு அவங்க பண்ண வருமானம், குடும்ப செலவுக்கு அவங்க பண்ண வருமானத்தை விட ஒவ்வொரு கிலோவுக்கும் 10 ரூபாய் இன்னைக்கு அவங்களுக்கு கம்மியாக கிடைச்சிருக்குது. அதை சமாளிக்கணும் அப்படின்னா அவங்க உற்பத்தியை பெருக்கியிருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டுக்கு ஆண்டு விவசாய உற்பத்திகள் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. விவசாயிகளின் எண்ணிக்கை குறையுது, விவசாய பரப்பளவு குறையுது. அதனால் நம்ம இந்த விவசாயிகள் மீது திணிக்கப்படுகின்ற கார்ப்பரேட் சதி, அந்த வார்த்தை தான் சொல்லணும். ஏன்னா
பெரிய நிறுவனங்களோட உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்காகவே இயற்கையான விவசாயிகளின் உற்பத்தி பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய விலைகள் வந்து ஏதாவது ஒரு பொருளைகளின் மூலம் குறைக்கப்படுகிறது. மக்களின் பார்வை வந்து இந்த விவசாய உற்பத்திகளின் மீது மாற்றப்படுகிறது. இது திட்டமிட்டு செய்யப்படுதா, இயல்பாக உருவாகுதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் விவசாயிக்கு இந்த வருஷம் தர்பூசணியில் நஷ்டம். சரி, இப்போ வாங்க அடுத்தது நம்ம சந்தன மரத்து பழத்தில் இருக்கக்கூடிய நிலைமை பற்றி ஒரு பார்வை பார்த்துருவோம். ஏன்னா நாளை பின்ன நம்ம சந்தன மரத்தை பழங்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதனோட நிறம் எப்படி இருக்குதுங்கிறது இன்றைக்கே நம்ம பல பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்துனா தான் நாளைக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது வெளியே ஒரு பொருளையாக வராது. ஸோ என் முன்னாடி இங்கே பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன், 2 பழம் இப்போ தான் பொறிக்கிறேன், செடியில் இருக்குது. பொறிக்கும்போது என் கை பாருங்கள். ஸோ ஒன்றும் கலர்லாம் இல்லை. இப்போ என் கையில் இருக்கிற ஒரு பழத்தை அப்படியே லைட்டாக நசுக்கிறேன். முகத்தெல்லாம் சாறு பட்டுருச்சு. ஸோ ஒரு பழத்தை நசுக்கி விதைக்கல போட்டேன். அடுத்த பழத்தை நசுக்கிறேன். கலர் பாருங்க. இப்போ இது கொஞ்ச நேரத்தில் உணர்ந்துருச்சு. இப்போ ஈரமாக இருக்கிறதுனால கலர் தெளிவாக தெரியல. இப்போ காற்றுல உணரணும். ஸோ இப்போ என் கையில் இந்த கலர் பாருங்கள், முன்ன இருந்ததை விட இன்னும் தெளிவாக தெரியுது. இது சந்தன பழத்தோட இயற்கையான நிறம். நாளை பின்ன நம்ம சந்தனத்திலிருந்து ஏதாவது மதிப்பு கூட்டப்பட்ட, குறிப்பாக சந்தன பழத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்குறோம் அப்படின்னா பழங்களில், சந்தன பழங்களில் வந்து செயற்கையாக நிறங்கள் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பொருளைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம வீடியோ அன்னைக்கு பேசணுங்கிறதுக்காக இன்றைக்கே முன்கூட்டியே நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளஸ் நம்மளோட முதல் நேரலையும் பதிவு பண்ணி முடிச்சிட்டோம். அனைவருக்கும் நன்றி.